2026 யார் முதலமைச்சர் ஆக போறா அப்படின்ற நிறைய கருத்து கணிப்புகள் போயிட்டு இருக்கு. நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய கருத்து கணிப்புகள், நம்மளோட அபிஷியல் நியூஸ் சேனல்கள்ல கூட நிறைய கருத்து கணிப்புகள் நிறைய வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கருத்து கணிப்புகள்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பொய்யா தான் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கருத்து கணிப்புகள் மாதிரி தெரியல, கருத்து திணிப்புகள் மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு சேனலும் அவங்களுக்கு ஃபேவரா இந்த தொகுதியில இந்த கட்சி தான் நிக்கும் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன்னொரு கட்சி இல்ல நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சேனலும் ஒரு கட்சிக்கு ஆதரவா கருத்து திணிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உண்மையாவே இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக 2026 இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷனை நம்ம பார்க்க போறோம். அதுல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? 2021 வச்சு இதுல அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் புதுசா தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ இந்த எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்களா, ஏதாவது பாதிப்பை கிரியேட் பண்ணுவாங்களா? அந்த பாதிப்பு திமுகவுக்கு அதிகமா இருக்குமா, அதிமுகவுக்கு அதிகமா இருக்குமா, இல்ல நாம் தமிழருக்கு அதிகமா இருக்குமா அந்த பாதிப்பு அப்படின்றத பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு போன பெர்சன்டேஜை விட இந்த பெர்சன்டேஜ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பல கோணங்கள்ல நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அரசியலை பத்தி தெரியாது, இந்த வீடியோக்கு நான் எதுவும் ப்ரிப்பரேஷனும் பண்ணல, சடனா பேசணும்னு தோணுச்சு, அதனால நான் கேமரா ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 2021 என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் 2026 என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவரை திமுக இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தொடர்ந்து 2 தடவை ஆட்சியை பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப இந்த தடவை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அது கண்டிப்பா நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து 2 முறை ஆட்சி இவங்க பிடிச்சதே இல்ல. அது மட்டும் இல்லாம 2021 இவங்க ஆட்சியை பிடிச்சதுக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நேரத்துல சரியான போட்டியாளர்கள் 2021 கிடையாது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 10 வருஷம் அதிமுக தான் தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. அதாவது 2 முறை அம்மா ஜெயலலிதா அம்மா ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறமே ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இடையில இறந்து போனதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை டேக் ஓவர் பண்ணி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாங்க. சோ தொடர்ந்து ஒரு 10 வருஷம் ஒரே கட்சி இருந்ததுனால மக்களுக்கு அதிருப்தி ஆகி போய் ஓகே இந்த தடவை நம்ம மாத்தி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மாத்தி போட்டாங்க. இதுவரை கலைஞர் முதலமைச்சரா இருந்திருக்காரு. இத்தனை வருஷம் கலைஞர் முதலமைச்சரா இருந்த இந்த ஒரு காலத்துல தொடர்ந்து 2 முறை தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிச்சதா சரித்திரமே இல்லையா? அப்ப 2026 வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுக்குள்ள இன்னொரு முக்கியமான வேலிடான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 2021 இப்ப திமுக ஜெயிச்சதுமே மிக பெரிய அளவுல ஓட்டிங் பெர்சன்டேஜ்ல ஜெயிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3% 4% ஓட்டு வித்தியாசத்துல அந்த பெர்சன்டேஜ் சதவீதத்துல மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அப்பவுமே திமுக ஜெயிச்சதுக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான ஆளுமை தமிழ்நாட்டுல அந்த நேரத்திலேயே இல்ல. உண்மையாவே அம்மையார் ஜெயலலிதா அம்மா அவங்க உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா 2021 திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த 3% ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 3% ஓட்டையுமே அதிமுக ஏன் விட்டாங்க அப்படின்னா, அம்மா இறந்த உடனே அந்த கட்சிக்குள்ள எவ்வளவு குளறுபடிகள் நடந்துச்சு, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா எடப்பாடி ஒரு சைடு இருந்தாரு, பன்னீர்செல்வம் ஒரு சைடு இருந்தாங்க, டிடிவி தனியா இருந்தாரு, இப்படின்ற மாதிரி சசிகலா ஒரு பக்கம் இருந்தாங்க. இந்த மாதிரி அந்த நேரத்துல கட்சி உடஞ்சு சிக்கி சின்னாப்பினமா போய் இருந்துச்சு. அதுவும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்டா இருந்து, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனா இருந்து நிறைய விளம்பரங்களை போட்டு மக்களை கலந்துட்டாங்க. அந்த நேரத்துல தெரியும் ஸ்டாலின் தான் வராரு, வெளியில் தர போறாருன்னு சொல்லிட்டு எந்த டிவி சேனலை ஓபன் பண்ணாலும், கேபிள் சேனலை ஓபன் பண்ணாலே ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாட்டு தான் வரும். அந்த அளவுக்கு பயங்கரமான விளம்பரங்கள் திமுக போட்டு கொட்டி அழுனாங்க. சோ 2026 இவ்வளவு பிரச்சனைகள், அதாவது 2021 இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுதான் திமுக ஜெயிச்சாங்க. அதுவும் மிக கம்மியான ஓட்டு சதவீதத்துல. சோ அதே ஓட்டு சதவீதத்துல 2026 ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது அதிமுகவுக்கு வருவோம். அதிமுக வர்றதை விட ஸ்ட்ரைட்டா சீமான் அவர்களுக்கு போலாம். ஏன்னா சீமான் அவர்கள் நாங்க எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிருவோம் சொல்லிட்டு பல வருடமா தமிழ்நாட்டுல மைக்க பிடிச்சு வெயில் மழை பார்க்காம கத்திட்டு இருக்காரு. ஓகே, அவர் ஆட்சியை பிடிப்பாரா 2026 இல்ல மிகப்பெரிய ஏதாவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாரா அப்படின்றத பாக்கலாம். இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன டைம் கிரியேட் பண்ணதை விட இந்த தடவை கம்மியா கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஜென்ரலா நான் பேசுறேன். இல்ல அரசியல்ல நிறைய ஊர்னவங்க
அரசியல நிறைய எல்லாரும் பேசுறதையும் நல்லா ஃபாலோ பண்றவங்க, நீங்க உங்களுக்கு தோன்றதையும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். ஏன்னா நானே 2021 அதுக்கு முன்னாடி காலகட்டத்துலலாம் ஸ்கூல் படிக்கிற டைம், காலேஜ் படிக்கிற டைம் அப்பெல்லாம் சீமான் அவர்களோட பேச்சை இரவு பகலா பாத்துக்கிட்டே இருப்பேன் செல்போன்ல. அவரோட பேச்சை கேட்டு தமிழ் உரிமை மீட்டெடுக்கணும், தமிழர்கள் தான் முக்கியம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சை அளவுக்கு அதிகமா பார்க்க ஆரம்பிச்சேன். சோ அந்த நேரத்துல 2021 இளைஞர்களோட ஓட்டு, சீமான் அவர்களோட ஓட்டு மிக பெரிய அளவுல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. அது சந்தேகமே கிடையாது. எல்லா தொகுதியிலுமே எக்கச்சக்கமான ஓட்டு, அந்த சதவீதம் அளவுக்கு அதிகமா போச்சு சீமான் அவர்களுக்கு. அது இந்த டைம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறதா எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன காரணத்தை நான் அதுக்காக சொல்லுவேன் அப்படின்னா, அந்த 2021 ஓட்டு போட்டவங்க எல்லாருமே அந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க மக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இளைஞர்கள். சோ இளைஞர்கள் 2026 யாருக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். எந்த கட்சி? தமிழக வெற்றி கழகம். சோ இளைஞர்களோட ஓட்டு, பெண்களோட ஓட்டு, குழந்தைகளோட ஓட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தைகள் வீட்டுல கன்வின்ஸ் பண்றாங்க பாருங்க, இந்த தடவை நீ விஜய்க்கு ஓட்டு போடு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடு, விஜய்க்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களோட ஓட்டையும் வீட்டு பெண்களோட ஓட்டு அளவுக்கு அதிகமா விஜய் அவர்களுக்கு போகும். சோ தமிழ்நாட்டுல இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது எந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படின்னா திமுகவுக்கு அடி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடி இருக்கு. ஏடிஎம்கே அடி விழுகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடி இருக்கு. ஆனா மிகப்பெரிய அளவுல ஓட்டு அந்த சதவீதத்தை பிரிக்கிறது எந்த கட்சியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு தான் அது அளவுக்கு அதிகமான ஓட்டை பிரிச்சு இந்த விஜய் அவர்கள் எடுத்துட்டு போவார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல சில பேர் நாம் தமிழர் கட்சியில இருந்து உனக்கெல்லாம் என்னென்ன தெரியும், நாங்களாம் எந்த காலத்துல இருந்து தெரியுமா, நாங்களாம் எங்களோட உரிமைக்காக நாங்க அப்படியே இருப்போம், நாங்களாம் மாறவே மாட்டோம், சும்மா விஜய் கூத்தாடி போய் இவனுக்கு போய் நாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும், நாங்க நாம் தமிழர் கட்சி நாங்களாம் அந்த காலத்துல எப்படி இருக்கோம் தெரியுமா, நாங்க மாறவே மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணலாம். நான் நிறைய பேர் சொல்லிட்டேன். இல்ல அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாவே நாம் தமிழர் கட்சி நீங்க தொண்டர்கள் இருந்தீங்க அப்படின்னா நாங்க எத்தனை வருஷம் வேணாலும் நாங்க மாறவே மாட்டோம், விஜய் ஒரு புதுசா அரசியலுக்கு வந்தாலும் நாங்க மாற மாட்டோம், இன்னொருத்தன் புதுசா அரசியல் கட்சி தொடங்கினாலும் அவனுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், கடைசி வர தமிழ் தேசியம் தான் எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீமான் அவர்களுக்கு ஆதரவா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு சீமான் அவர்களோட தொண்டர்களை பார்க்கும்போது எனக்கு ஏன்னா ஓப்பனா சொல்றேன், இந்த வீடியோல சொல்றேன், நானே சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் எலெக்ஷன்ல. நான் மாத்துக்கிறத நான் மறைக்கிறேன், ஓப்பனாவே சொல்றேன், இது ஜனநாயகம் நடந்தேன், நானே சீமான் அவர்களுக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். ஆனா அந்த ஓட்டை ஏன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவர் பேசும்போதெல்லாம் எந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா, நம்ம மாடு மேய்க்க போவோம், நம்மளோட குழந்தைகளை விவசாயம் பார்க்க சொல்லுவோம், மாடு மேய்ங்க, ஆடு மேய்ங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா அவரோட குழந்தைகள்லாம் ஏதோ அப்ராட்ல ஃபாரின்ல லாக்ஸ் கணக்குல செலவு பண்ணி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு லேட்டா தான் தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவருக்கு செலவு பண்ற காசெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து கொடுக்குறாங்க, ஃபாரின்ல இருந்து கொடுக்குறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் அரசியல்ல ஊர்ன அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, திமுக திட்டணும்னா அதிமுக காசு வாங்குறாரு, அதிமுக திட்டணும்னா திமுக காசு வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களை போட்டு சில பேர் சொல்றாங்க. சரி, இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி இளைஞர்களோட ஓட்டு 2021 சீமான் அவர்களுக்கு அதிகமா இருந்துச்சு. அந்த இளைஞர்களோட ஓட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறும் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீல் நான் அது உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, அதிமுக இப்ப எந்த மாதிரி இருக்கு நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்சி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, உடஞ்சிருக்கு. சசிகலா அவங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் அவர் எடப்பாடியோட சேர போறதா தகவல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. சோ அதிமுக மிகப்பெரிய ஒரு டவுட்ல தான் இருக்கு, இந்த தடவை ஆட்சியை பிடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன்லாம் இந்த கட்சி இந்த டைம் இந்த கட்சி தான் ஜெயிக்கும். ஏன் 2021 தெரியும் திமுக தான் இந்த தடவை ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி முன்னாடியே தெரியக்கூடிய ஒரு எலெக்ஷனை தான் இவ்வளவு நாள் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். இந்த 2026 மட்டும்தான் யாருன்னே தெரியல. எல்லா கட்சிகளுமே நியூட்ரலா இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு ஓட் பேங்க் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, திமுக ஓட்டு இந்த தடவை போயிடும், மக்கள் அதிருப்தியில இருக்காங்க, அதனால அதிமுக ஓட்டு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் புதுசு விஜய் அவர்களுக்கு ஆதரவு ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு. வீட்டுக்கு 2 ஓட்டு 3 ஓட்டு விஜய் அவர்களுக்கு இருக்கு. சோ அவர் ஈஸியா ஆட்சியை பிடிக்கலாம், அவர் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சைடு நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கொஞ்சம் எங்களோட ஓட்டு வங்கியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க. மொத்தத்துல யார் வர போறா 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு? நம்ம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுவோமே, எல்லா இந்த வீடியோ பாக்குற ஒருத்தவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க,
தயவு செஞ்சு மறந்துட்டு போயிடாதீங்க. லைக் பண்றீங்களோ, ஷேர் பண்றீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்க. 10 பேர் பார்த்தாலும் 10 பேர் கமெண்ட் பண்ணுங்க. நீ யார் போட்டு போட போறீங்க அப்படின்னு. நான் கவுண்ட் பண்ணி அடுத்த வீடியோல வந்து நான் சொல்றேன் யாருக்கு கமெண்ட் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா எந்தெந்த சேனலும் நிறைய கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க. அந்த கருத்து கணிப்புகள்லாம் உண்மை இல்லை அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அது கருத்து கணிப்புகள் கிடையாது, முக்கியமா கருத்து திணிப்புகள் தான். சோ நம்ம உண்மையான ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுவோம். யாருக்கு போட்டு அதிகமா இருக்கு. ஏன் நீங்களே வீடியோ கீழே கமெண்ட்ஸ்கள் வந்து எண்ணிடலாம். அந்த அளவுக்குலாம் நீங்க பெரிய கமெண்ட்ஸ்லாம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை வச்சு எண்ணி பார்க்கலாம் யாருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்றது. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன், இல்ல தீரா நீ பேசுறது தப்பு, சீமான் அண்ணன் இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு, விஜய் இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு, திமுக அந்த மாதிரி கட்சி தெரியுமா, கண்டிப்பா இந்த தடவை அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க, அதிமுக நீ என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க இந்த தடவை கண்டிப்பா ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ பாக்குறேன். செய்யும் அரசியல் பேசுவோம், எலெக்ஷன் வர்ற வர. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டே இருக்கலாம். டாடா பை.